حي على الفلاح. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சில அருள்கொடைகளை அவனுடைய புத்தகம் குர்ஆனின் வாயிலாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாகவும் எமக்கு சொல்லுகிறான். சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அவனுக்கு வேலை செய்வதற்காக யதூஃபு அலைஹிம் பில்தானும் முகல்லதூன், சிறுவர்கள் முகல்லதூன். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், முகல்லதூன் என்றால் வயது மாறாத, எந்த தோற்றமும் மாறாத ஒரே வயதில் இருக்கக்கூடிய சிறுவர்களை வேலை பார்ப்பதற்காக அல்லாஹ் மருத்துவான். அவர்களுக்கு என்ன தேவையோ அவர்கள் நினைக்கும் பொழுதே அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து அந்த சிறுவர்கள் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். தூவப்பட்ட சிதறப்பட்ட முத்துக்களை போன்று அந்த சிறுவர்கள் அவனுக்கு முன்னால் வேலை பார்ப்பதற்காக சுற்றி சுற்றி அவனை வருவார்கள். அல்லாஹு அக்பர். அவன் நுழைந்தவுடன் வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர், பட்டாலான ஆடையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு அணிய கொடுப்பான். பட்டு இந்த உலகத்திலே ஹராம், ஆண்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் அதை அவர்களுக்கு ஹலாலாக்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு பட்டாலான ஆடை கொண்டு வரப்பட்டது, அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. அப்போது அதை பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுடைய கவனத்தை சொர்க்கத்தை நோக்கி திருப்புவதற்காக சொன்னார்கள், இந்த பட்டாடையை பார்த்து ஆச்சரியப்படுகிறீர்கள். வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லமனாதீலு ஸஅத் இப்னு முஆதின் ஃபில் ஜன்னஹ் அஹ்ஸனு மின் ஹாதா, ஸஅத் இப்னு முஆதுடைய கைக்குட்டை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இதைவிட உயர்ந்ததாக இருக்கும். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கத்திலே மாளிகை இருக்கும், பல கட்டிடங்களை கட்டிக்கொண்டு கட்டப்பட்ட மாளிகை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் கூடாரம் உண்டு, ஒரே ஒரு முத்தால் துளையிடப்பட்ட கூடாரம், ஒரே ஒரு முத்தால் துளையிடப்பட்ட கூடாரம், சித்தூன மீலா, 60 மைல் தூரம் உயரம் இருக்கும். ஒரு கூடாரம் ஒரே ஒரு முத்தால் துளையிடப்பட்டிருக்கும், 60 மைல் தூரம் அது உயரமாக இருக்கும். அங்கே அவனுடைய குடும்பத்தார்கள் பல மனைவிமார்கள் வசிப்பார்கள், அதில் ஒருவர் இன்னொருவரை பார்க்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒருமுறை வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ உங்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள், கையில் பாத்திரத்தோடு அதில் பானமோ அல்லது உணவோ இருக்கிறது. அவர்கள் வந்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் என்னின் புறத்திலிருந்தும் சலாமை சொல்லுங்கள். அந்த பெண்ணுக்காக வபஷ்ஷிர்ஹா பிபைத்தின் ஃபில் ஜன்னஹ், சொர்க்கத்திலே ஒரு வீட்டை அந்த பெண்ணுக்கு நற்செய்தியாக கூறுங்கள். அது மின் கஸப், ஒரே ஒரு முத்தால் துளையிடப்பட்ட ஒரு மாளிகை. அது அங்கே உயர்ந்த சப்தங்களோ கூச்சலோ இருக்காது, அங்கே சிரமங்களோ சோர்வோ ஏற்படாது என்ற மாளிகையை, என்ற வீட்டை உங்களுடைய மனைவிக்கு நற்செய்தியாக கூறுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நான் நுழைந்தேன், அங்கே ஒரு மாளிகையை பார்த்தேன். அந்த மாளிகையின் அருகே ஒரு பெண் உது செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது நான் விருப்பப்பட்டேன், ஃபஅரத்து அன் அத்குலஹு. அல்லாஹு அக்பர். அந்த மாளிகையை பார்த்தவுடன், அந்த மாளிகையின் அழகை நான் பார்த்தவுடன் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அந்த மாளிகையில் நுழைந்து பார்த்து வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் செல்வதற்கு முன்னால் கேட்டேன் அந்த மலக்கிடத்திலே, இது யாருடைய மாளிகை? குறைஷி வாலிபருடைய மாளிகை என்று சொல்லப்பட்டது. நான் நினைத்தேன் அந்த குறைஷி வாலிபர் நான் தான் என்று. மீண்டும் கேட்டேன், அந்த குறைஷி வாலிபர் யார்? சொன்னார்கள், அந்த மலக் லி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாபுடைய மாளிகை அது. உமரே, உன் ரோஷம் நினைவுக்கு வந்தது, உன் ரோஷம் நினைவுக்கு வந்தது உமரே, அதனால் அந்த மாளிகைக்குள் நுழையாமல் திரும்ப வந்து விட்டேன். உமர் அவர்கள் சொன்னார்கள் அழுதவர்களாக, அவ அலைக அகாரு யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதான் நான் ரோஷப்பட போகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கத்திலே ஆறுகள், மஸலுல் ஜன்னத்தில் லதி உஇதல் முத்தகூன ஃபீஹா அன்ஹார், அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின்
وأنهار من لبن لم يتغير طعمه وأنهار من خمر لذة للشاربين وأنهار من عسل مصفى. سبحان الله. அல்லாஹ் கூறுகிறான், தூய்மையான அசுத்தமில்லாத நீராலான ஒரு ஆறு, தாகத்தை நீக்கக்கூடிய பாலாலான ஒரு ஆறு, சுவையை ஏற்படுத்தக்கூடிய குடிப்பவர்களுக்கு மதுவாலான ஒரு ஆறு, எந்த அசுத்தமும் கலப்படமும் இல்லாத தூய்மையான தேனாலான ஒரு ஆறு. அவன் எங்கே கை காட்டுகிறானோ அந்த திசையை நோக்கி அந்த ஆறு பாயும். அங்கே நீங்கள் நினைப்பதை போல ஒரு வீடு கிடையாது, ஒரு உலகம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்திலே கடைசியாக நுழையக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அருட்கொடையை பற்றி விரிவாக சொன்னார்கள். அதில் சுருக்கம் என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் இறுதியாக நுழையக்கூடிய அந்த மனிதனுக்கு இந்த பூமியை விட 10 மடங்கு பெரிய உலகத்தை அல்லாஹ் கொடுப்பான். சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய அருட்கொடைகளை கூறிக்கொண்டே இருந்தார்கள். ஹூர், அல் ஹூருல் ஈன், கண்ணழகிகள், வெள்ளையான உடல் அமைப்பை கொண்ட கருமையான விழிகளை கொண்ட கண் அழகிகள் அவர்களுக்கு மனைவிமார்களாக கொடுக்கப்படுவார்கள். وَأَزْوَاجُهُمْ الْحُورُ الْعِينُ وَأَزْوَاجٌ مُطَهَّرَةٌ, உள்ளத்தாலும் உடலாலும் சுத்தமானவர்கள். அந்த மனைவிமார்கள் எப்படி? உள்ளத்தாலும் உடலாலும் சுத்தமானவர்கள். கன்னி பெண்கள் எப்பொழுதும் கன்னி பெண்களாகவே வாழ்வார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் பேசுவது உருபன் அத்ராபா, பாசத்தோடு அன்போடு கணவனிடத்திலே பேசுவார்கள். சம வயதுடையவர்களாக இருப்பார்கள் எல்லோரும். ஃபீஹின்ன கைராத்துன் ஹிசான், அழகிய குணமுடையவர்களாக அந்த மனைவிமார்கள் இருப்பார்கள். அல்லாஹ் கூறுகிறார், தன்னுடைய கணவரை தவிர வேறு யாரையும் அந்த ஹூரிலின் பெண்கள் உலகத்திலே ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஹூரில் ஈன் பெண்ணில் ஒரு பெண் இந்த பூமியை எட்டி பார்த்தால் இந்த பூமி முழுக்க நறுமணமாக வெளிச்சமாக மாறிவிடும். சுப்ஹானல்லாஹ். அந்த ஹூரிலின் பெண்ணில் தலையில் இருக்கக்கூடிய முந்தானையில் ஒரு முத்து கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ளதைகளை விட எல்லாம் சிறந்தது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன்.